ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு பெரியவர் சின்னவர் யூடியூப் சேனல். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா மலேசியாவில் இருக்க பத்து கேவ் முருகர் டெம்பிளில் தாங்க இருக்கோம். இந்த டெம்பிளுக்கு வர்றதுக்கு நமக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் வசதி நல்லாவே இருக்கும். கேஎல் சென்ட்ரல்லேருந்து நீங்கள் மெட்ரோ ட்ரெயினும் எடுத்து வரலாம். இந்த மெட்ரோ ட்ரெயின் 1 hours ஒன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பஸ் அங்கேயே நிறைய இருக்கும். அதுவும் ஒரு 1 hour இல்லை 1.5 hours டைமிங் டிஃப்ரென்ஸில் தான் இருக்கும். கேப்லேயும் வரலாம். கேப் வரணும்னா நீங்கள் கிராப்ன்ற ஒரு ஆப் யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட டிஸ்கிரிப்ஷன் நாங்கள் கீழே கொடுத்துருக்கேன். மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து வெளியில் வந்தோம்னா ஒரு பெரிய ஆஞ்சநேயர் சிலை இருக்குங்க. அந்த ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த டெம்பிளில் தரிசனம் பண்ணிவிட்டு நேராக நம்ம இந்த ரோட்டில் நடந்து வந்தோம்னா பிரம்மாண்டமான அந்த முருகன் சிலை நமக்கு இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பார் முருகர். நமக்கு நல்ல ஒரு தரிசனம் கொடுப்பாரு. ஸோ இந்த முருகர் அடிவாரத்தில் இந்த முருகர் சிலையை 2006 தாங்க பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இந்த முருகன் சிலைக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு அம்மன் டெம்பிள் இருக்குது. அதுக்கப்புறம் விநாயகர் டெம்பிள் இருக்குது. அந்த விநாயகர் டெம்பிள்குள்ளார போனோம்னா நேராக ஃபஸ்ட்டு உள்ளே போகும்போதே விநாயகர் தான் நமக்கு காட்சி தருவார். அவரை தரிசனம் பண்ணிவிட்டு நேராக பக்கத்துலேயே 6 படையில் இருக்க முருகனையும் தனித்தனியாக பிரதிஷ்டை பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்க எல்லாரையுமே நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு ஒரு 10-15 படிக்கட்டு தான் இருக்கும். இந்த கோவில் உள்ளாரே தான் அந்த சிவன் டெம்பிளும் இருக்குது. நம்ம மேலே போயிட்டு அந்த சிவனையும் தரிசனம் பண்ணிவிட்டு அம்பாலையும் தரிசனம் பண்ணிவிட்டு இந்த கோவிலேருந்து வெளியில் வந்தோம் அப்படின்னா நம்ம பட்டு கேவில் இருக்க அந்த முருகரை தரிசனம் பண்ணலாம். இந்த படிக்கட்டு வழியாக நம்ம மேலே ஏறி போனோம்னா நம்ம முருகரை தரிசனம் பண்ணலாங்க. இது 272 படிக்கட்டு இருக்கும். இதில் இந்த கோவிலுக்கு பார்த்திங்கன்னா இந்துஸ் மட்டும் இல்லாமல் எல்லாருமே வருவாங்க. இங்கே டூரிஸ்ட் பிளேஸுன்றதுனால இங்கே எல்லா மதத்தவர்களும் வராங்க. எல்லாரையும் இந்த டெம்பிளில் அலோவ் பண்ணுறாங்க. இந்த டெம்பிள் ஒயிட் கலரில் இருக்கிறதுக்கு காரணம் இது சுண்ணாம்பு பாறைகளால் ஆன டெம்பிள். இந்த கேவ் மொத்தமே சுண்ணாம்பு பாறையால் இருக்கும். இங்கேருந்து பார்த்தோம்னா இந்த நகரம் ரொம்ப அழகாக காட்சி தரும். நிறைய பேர் இதில் டெய்லி விசிட் பண்ணுறாங்க இந்த டெம்பிளில். இந்த டெம்பிள் எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னா மலேசியா நாட்டில் சிலாங்கூர்ன்ற ஸ்டேட்டில் கோம்பாக்ன்ற டிஸ்ட்ரிக்டில் இருக்குங்க. இது கோலாலம்பூர்லேருந்து ரொம்ப பக்கத்தில் தான். ஜஸ்ட் ஒரு 13 kilometers தான் இந்த டெம்பிள் இருக்குது. இதுக்கு பட்டு கேவ்னு ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னா பட்டுன்ற ரிவர் இந்த மலையில் ஓடுறதுனால இதுக்கு பட்டு கேவ்னு பேர் வந்துச்சு. இதில் 1891 அந்த காலகட்டத்திலலாம் இந்த கோவில் ஒரு ஒத்தையடி பாதையாக தாங்க இருந்திருக்கு. ஒத்தையடி பாதையாக போய் தான் இங்கே சுவாமி தரிசனம்லாம் பண்ணியிருக்காங்க. 1891 தான் இந்த முருகன் கோவில் கட்டப்பட்டது. இது இயற்கையாகவே அமைஞ்ச ஒரு குகை கோயில். இந்த கோவில் தம்புசாமி பிள்ளை என்றவர் தான் இந்த கோவில் கட்டியிருக்காரு. அவருக்கு எப்படி இவருக்கு அதை கட்டணும்னு தோணுச்சு அப்படின்னா அந்த கோவிலோட நுழைவாயில் பார்த்திங்கன்னா வேல் வடிவத்தில் இருந்ததை அவர் உணர்ந்திருக்காரு. அதனால தான் அவர் இங்கே முருகன் டெம்பிளையே கட்டியிருக்காரு. நம்ம ஒரு வழியாக இப்போ மலை ஏறி வந்திருக்கோங்க. 272 படிக்கட்டு தான். உள்ளே வந்தோம்னா ஒரு முருகர் சின்ன குன்றில் காட்சி அளிப்பார். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த கேவ் ரொம்ப அழகாக இருக்கும். இயற்கையாகவே இதில் சின்ன சின்ன ஓட்டைகள்லாம் இருக்கிறதுனால அந்த ஹோல்ஸ் மூலயமா சன்லைட் நேச்சுரலாக உள்ளே வருது. அதே மாதிரி மழை பெஞ்சால் மழை தண்ணி உள்ளே வருது. இந்த மாதிரி நேச்சுரலாகவே இந்த குகை கோவில் ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்குங்க. இது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த சுண்ணாம்பு பாறையில் வேர்கள் அந்த மரத்தோட வேர்கள்லாம் பின்னி பிணைஞ்சிருக்கிறதுனால அது பாறையா இல்லை வேர்களான்றது கூட நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அந்தளவுக்கு ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு தனியாக இருக்க முருகரை தான் நம்ம தரிசனம் பண்ண முடியும். இந்த கோவில் 1891 கட்டினாங்க இல்லையா. அதுக்கப்புறம் 1892 இங்கே தைப்பூச விழா ரொம்ப பிரம்மாண்டமாக கொண்டாடியிருக்காங்க. இந்த கோவில் 1920 வரைக்கும் 272 படிக்கட்டுகள் மரக்கட்டைகளால் ஆன படிக்கட்டுகளாக தான் கட்டியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நாளடைவில் இந்த கோவில் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி இப்போ நம்ம பார்க்குற அந்த முருகன் கோவிலாக அமைஞ்சிருக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம கீழே பார்த்த அந்த முருகன் சிலை இருக்குது இல்லையா, அது 2006 பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அந்த காலகட்டத்தில் அதை பிரதிஷ்டை பண்ண காலகட்டத்தில் இந்த முருகன் சிலை தான் உலகத்திலேயே ரொம்ப பெரிய முருகன் சிலையாக இருந்திருக்குங்க.
இப்போ நம்ம வந்து முருகரை வந்து தரிசனம் பண்ணுறதுக்கு போகலாம். ஸோ இங்கே வந்து எல்லாரையுமே அலோவ் பண்ணுறாங்க. ஸோ எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. எந்த மதத்தவரும் வேணால் இங்கே வந்து நம்ம சுவாமி தரிசனம் பண்ணலாம். இங்கே பாருங்கள், அந்த சின்ன சின்ன ஹோல்ஸ்லலாம் நமக்கு வந்து நேச்சுரலாகவே அந்த சன்லைட்டு உள்ளே வர மாதிரி இருக்கும். ஸோ லைட்ஸும் இருக்குது, அதே நேரத்தில் அந்த சன்லைட்டும் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இங்கே வேறு மதத்தினவர்கள்லாம் வராங்க அப்படின்னா, மற்ற நாட்டில் இருந்து வரவங்கலாம் வந்து ட்ரெஸ் வந்து ஃபுல் கவர் பண்ணிலாம் இருக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து நம்ம மேக்ஸிமம் முட்டிக்கு கீழே ட்ரெஸ் இருக்க மாதிரி போட்டுட்டு போனோம்னா அலோவ் பண்ணிடுவாங்க. ஸோ ஸ்லீவ்லெஸ்ஸும் கவர்டாக இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அலோவ் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லைன்னா அவங்களே வந்து நிறைய துணிகள்லாம் வச்சுருக்காங்க, அவங்க அதெல்லாம் போட்டு கவர் பண்ணி நம்மளை வந்து அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஸோ எல்லாருமே இங்கே வந்து தாராளமாக தரிசனம் பண்ணலாம் இந்த முருகரை. அந்த மாதிரி தான் இந்த கோவில் வந்து இருக்குது. நேராக நம்ம நடந்து போனோம்னா இங்கே சுவாமி தரிசனம் பண்ணலாம். இங்கே நமக்கு லெஃப்ட் சைட் பார்த்திங்கன்னா இங்கே அர்ச்சனை சீட்டு வாங்குறது, அதுக்கப்புறம் என்னென்ன அபிஷேகத்துக்கு என்னென்ன விலை, இதை மாதிரி பட்டியெல்லாம் கொடுத்துருப்பாங்க. தமிழே இருக்குங்க. ரொம்ப நமக்கு பார்க்கும் போதே ரொம்ப புல்லரிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு தமிழனும் வெளிநாட்டிலேருந்து நம்ம வேறு ஊரில் இந்தியாவிலேருந்து நம்ம வரும்போது வேறு ஒரு நாட்டில் நம்மளோட தமிழ் எழுத்துக்கள், தமிழ் பேசுகிற மக்கள் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நமக்கு சந்தோஷமாக இருக்கும் மனசுக்கு. நம்ம இங்கே முருகனை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து கொஞ்சம் மேலே ஏறி போனோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா அங்கே வந்து முருகர் வந்து வள்ளி தெய்வானையோட காட்சி தருவார். இந்த முருகர் பேர் வேலாயுதர் சன்னதின்னு பேர். இங்கே வந்து வெறும் முருகர் மட்டும்தாங்க இருப்பார். அது இல்லாமல் வேலுக்கும் இங்கே அபிஷேகம் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் ஏறி போனோம் அப்படின்னா முருகர் வந்து வள்ளி தெய்வானையோட காட்சி தருவாருங்க இங்கே. அதுக்கப்புறம் அந்த மலை அடிவாரத்தில் ஒரு பெரிய முருகர் சிலை இருந்தது இல்லையா? அந்த முருகர் சிலையை செய்கிறதுக்கு வந்து 25 லட்சம் மலேசியா ரிங்கட் வந்து செலவாயிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு வந்து 300 லிட்டர் தங்க கலவை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. 2006 இந்த முருகர் சிலையை பிரதிஷ்டை பண்ணும்போது உலகத்திலேயே அவர் தான் மிக உயரமான முருகர் சிலையாக இருந்திருக்காரு. ஆனால் இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டில் சேலத்துக்கு பக்கத்தில் இருக்க ஒரு கோவிலில் வந்து முருகர் சிலை வந்து அதை விட அதிகமான உயரத்தில் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மலேசிய முருகன் கோவில் வந்து இப்போ இது 2வது இடத்துல வந்திருக்கு. ஆனால் இந்த முருகர் சிலையை வந்து பிரதிஷ்டை பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த மலேசியா வந்து ரொம்ப அளவு உலக அளவில் ரொம்ப ஃபேமஸ் ஆகிருக்கு. எல்லா மக்களும் வந்து இங்கே தரிசனம் பண்ணுறதுக்காக வர ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சிலை வந்து தமிழ்நாட்டில் திருவாரூரில் சேர்ந்த ஒரு சிற்பி ஆர் தியாகராஜன்றவரோட தலைமையில் தாங்க உருவாக்கியிருக்காங்க. இங்கே வந்து ரொம்ப மிகப்பெரிய திருவிழாவாக வந்து தைப்பூச திருவிழா கொண்டாடப்படுது. அது இல்லாமல் தைப்பூச திருவிழாக்காக மலேசிய கவர்மெண்ட் அஃபிஷியலாக வந்து லீவுமே கொடுத்து அவங்க வந்து கொண்டாடுறதுக்காக லீவுமே கொடுத்துருக்காங்க. அந்த தமிழ் மக்கள் வந்து எல்லாரும் சேர்ந்து கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா தமிழர்கள், அதுக்கப்புறம் மலாய் மக்கள், இந்த மாதிரி முஸ்லீம் மக்கள் நிறைய இருக்காங்க. எல்லாருமே வந்து ஒரே எல்லா இடத்துலையும் அவங்க நிறைய இருக்கிறதுனால இங்கே வந்து ஒரு பிரிவினையே கிடையாது. அந்தளவுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இங்கே வந்து வள்ளி தெய்வானையோட முருகர் காட்சி தராரு. அவரை நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு அவரோட அருளை நம்ம பெற்றுட்டு போகலாம். நீங்களும் பார்த்து சந்தோஷமாக இருங்க. உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது இங்கே வந்து மலேசியாவில் இருக்க முருகனை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு நீங்களும் அவரோட அருளை வந்து பெற்றுக்கொள்ளுங்கன்னு நான் வந்து நினைக்கிறேன். டாட்டா, பை பாய்.